ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இங்கிலீஷ் கிராமரில் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸாக வந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு இது வரைக்கும் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் அப்படின்னா என்னென்னே தெரியாது அப்படின்னா கூட அடுத்த 5-6 நிமிஷத்தில் இவ்வளோ தானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இந்த டாப்பிக்கை ஃபுல்லாக வந்து படித்து முடிச்சிடலாம். இதில் வந்து ஒரு சில ட்ரிக்கு மைண்ட் மேப்லாம் இருக்குது. என்ன அப்படின்னா இது வந்தால் இதான் வரும், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா எப்படி கேட்டாலும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, வாங்க பார்க்கலாம். முதல்ல இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சிம்பிளாக வந்து பார்த்துடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் டீச் பண்ணுறேன், அப்படி தானே, கார்த்திக் டீச்சர்ஸ் த கிளாஸ். இப்போ ஆக்டிவ் வாய்ஸில் பார்த்தோம் அப்படின்னா யார் அந்த செயலை செய்கிறாங்களோ அவங்க தான் வந்து முன்னால் இருப்பாங்க சென்டென்ஸில். இப்போ நான் வந்து டீச் பண்ணுறேன், அதனால் கார்த்திக் டீச்சர்ஸ் த கிளாஸு. கார்த்திக் செய்யக்கூடிய நபர், நான் வந்து முன்னே இருப்பேன். இதே பேசிவில் பார்த்தோம் அப்படின்னா நான் என்ன செயல் செஞ்சனோ அது முன்னால் இருக்கும், நான் வந்து பின்னால் வந்து இருப்பேன். ஸோ இப்போது நம்ம ஆக்டிவ் வாய்ஸில் கார்த்திக் டீச்சர்ஸ் த கிளாஸ் அப்படின்னோம். ஸோ பேசிவில் பார்த்தோம் அப்படின்னா நான் செய்யக்கூடிய செயல், நான் வந்து என்ன பண்ணுறேன், கிளாஸ் எடுக்கேன், அப்படி தானே. த கிளாஸஸ் அது வந்து முன்னால் வந்துடும், அந்த ஆப்ஜெக்ட். த கிளாஸஸ் தாட் பை கார்த்திக், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ பேசிவ் வாய்ஸில் நான் வந்து கடைசியில் போயிடுவேன், பை கார்த்திக் அப்படிங்கிற மாதிரி. இதே ஆக்டிவ் வாய்ஸில் எண்ணியை வச்சா வந்து ஆரம்பிக்கும், கார்த்திக் டீச்சர்ஸ் த கிளாஸு. புரியுதா? அவ்வளோதான், சிம்பிள். ஸோ அப்போ ஆக்டிவ் வாய்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு செயலை செய்யக்கூடிய நபர் முன்னால் இருப்பார். பேசிவ் வாய்ஸில் அவர் வந்து என்ன செய்தாரோ அதான் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கும், அவர் பார்த்தோம் அப்படின்னா கடைசியில் பை கார்த்திக், பை ஹெர், பை ஹிம், அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பின்னால் வந்து போயிடும். இதான் சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் அப்படிங்கிறது. இதை நம்ம வந்து எப்படி எழுதணும், எப்படி ஆக்டிவ் வாய்ஸ் வந்து பேசிவ் வாய்ஸாக மாறும், எப்படி பேசிவ் வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸாக மாறும், இதெல்லாம் இப்போ நம்ம வந்து அடுத்து வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து சொன்ன மாதிரி தான் ஆக்டிவ் வாய்ஸில் சப்ஜெக்ட் முதல்ல வந்து இருக்கும், கார்த்திக். அதுக்கப்புறம் வந்து வெர்பு டீச்சர்ஸ், த கிளாஸ். ஸோ த கிளாஸ் அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட். இப்போ இதே பார்த்தோம் அப்படின்னா பேசிவ் வாய்ஸில் இந்த ஆப்ஜெக்ட் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வந்து வந்துடும். அப்போது முதல்ல பார்த்தோம் அப்படின்னா த கிளாஸ், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கே டு பி அப்படிங்கிறது பி வெர்பு. ஸோ வந்து பி வெர்பு. ஸோ இங்கே பார்த்தோம்னா த கிளாஸ் இஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ வந்து இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக மாறுறதால வந்து பின்னால் வந்து பார்த்துக்கலாம். ஸோ வந்து அங்கே டீச்சர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து தாட்டாக வந்து மாறும். அது எப்படி மாறுது அப்படிங்கிறது ஷார்ட்கட்டில் நம்ம வந்து அடுத்து வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஜெக்ட்டு வெர்பு ஆப்ஜெக்டாக வந்து இருக்கும். ஸோ இது வந்து பேசிவில் ஆப்ஜெக்ட் முதல்ல போயிடும், சப்ஜெக்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து கடைசியில் வந்துடும். ஓகே, அவ்வளோ சிம்பிள். இதான் பார்த்தோம் அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் அப்படிங்கிறது. இங்கே பாருங்கள், ஆக்டிவ் வாய்ஸில் ஷீ ரைட்ஸ் அ லெட்டர். ஸோ நமக்கு வந்து ஷீ அப்படின்னா ஒரு நபர், அப்போ சப்ஜெக்ட்னு தெரியும். ரைட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரு செயல், வெர்பு. இங்கே லெட்டர் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆப்ஜெக்ட். இதே பேசிவில் இந்த ஆப்ஜெக்ட் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து முன்னால் வந்து போயிடும். அப்போது ஆக்டிவ் வாய்ஸில் சப்ஜெக்ட் முதல்ல இருக்கும், பேசிவ் வாய்ஸில் ஆப்ஜெக்ட் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வந்து இருக்கும். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து இங்கே போயிட்டா ஏ லெட்டர் இஸ் ரிட்டன். ஏன் இங்கே ரைட்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆச்சு, நம்ம அதெல்லாம் வந்து அடுத்து ஷார்ட்கட்டில் வந்து பார்க்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் கடைசியில் பாருங்கள் பை ஹெர். ஸோ ஷீயாக இருந்தது, ஸோ ஷீ பார்த்தோம் அப்படின்னா ஹெர்ராக வந்து மாறுது. ஸோ இதுக்கான ட்ரிக்கும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸில் சப்ஜெக்ட் முதல்ல இருக்கும், ஆப்ஜெக்ட் கடைசியில் இருக்கும். இது பேசிவ் வாய்ஸில் அப்படியே வந்து மாறிடும். ஸோ வந்து இந்த ஆப்ஜெக்ட் முதல்லையும் இந்த சப்ஜெக்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து கடைசிலையும் வந்து போயிடும். அவ்வளோ சிம்பிள். இப்போ ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கிறது பேசிவ் வாய்ஸில் எப்படி மாறும், இதான் பார்த்தோம் அப்படின்னா காமன் வேர்டு. ஸோ இதான் நீங்கள் வந்து மேக்ஸிமம் பார்க்குற எல்லா சென்டென்ஸ்லையும் வந்து இருக்கும். ஆக்டிவ் வாய்ஸில் ஐ அப்படிங்கிறது பேசிவ் வாய்ஸில் மீயாக வந்து மாறும். வி அப்படிங்கிறது பேசிவில் அஸ்ஸாக மாறும். யூ யூவாக தான் இருக்கும். ஹி ஹிம்மாக மாறும். ஷி ஹெர்ராக மாறும். தே தெம்மா பார்த்தோம் அப்படின்னா வந்து மாறும். அவ்வளோ சிம்பிள். இதை மட்டும் வந்து முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா வந்து போதும். எது என்னவா மாறும், ஐ மீயா மாறும், வி அஸ்ஸா மாறும், யூ யூவாக தான் இருக்கும், ஹி ஹிம்மு, ஷி ஹெர்ரு, தே தெம்மு, அவ்வளோதான், சிம்பிள். அதே மாதிரி இப்போ வந்து ஒரு வெர்பு வந்து இருக்குது. இப்போ ரைட் அப்படிங்க வந்து இருக்குது. ஸோ ரைட் என்னவா மாறும்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிட்டனாக வந்து மாறும். ஸோ நம்ம அந்த ரிட்டனுக்கு முன்னால் இஸ்ஸா ஆரா, சிங்குலராக நம்ம வந்து இஸ் போடுவோம், ப்ளூரலில் ஆர் போடுவோம், அப்படி தானே, அவ்வளோதான், சிம்பிள். அதே மாதிரி ரோட் பார்த்தோம் அப்படின்னா வாஸ்வர், அதாவது இப்போ ரோட் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பாஸ்ட் டென்ஸ், அப்படி தானே. அப்போ வந்து ரோட் பார்த்தோம் அப்படின்னா ரிட்டனாக வந்து மாறும். இது பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து வாஸோ வேறோ, சிங்குலர்னா வாஸு, ப்ளூரல்னா வேறு.
அதே மாதிரி தான் ரைட்டும் பார்த்தோம்னா ரிட்டனாக வந்து மாறுது. ஸோ ரைட்டு ரோட்டு ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா ரிட்டனாக தான் வந்து மாறுது. இப்போ ரைட் வந்து நமக்கு ப்ரெசன்ட் டென்ஸ் தெரியும், நம்ம அதனால இஸ்ஸோ ஆரோ வந்து போடுதோம். சிங்குலர்னா இஸ்ஸு, ப்ளூரல்னா ஆறு. இப்போ ரோட் பார்த்தோம் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ், அதாவது இந்த ரோட் அப்படிங்க பார்த்தோம் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ். அதனால் நம்ம வந்து ரிட்டர்ன்னு மாற்றிட்டு சிங்குலர்னா வாஸ், ப்ளூரல்னா வேறு. ஏன்னா நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸுக்கு வாஸ் வேறு தான் வந்து போடுவோம். ஸோ இதே மாதிரி தான் இப்போ வந்து இங்கே ரைட்டிங் அப்படிங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு பீயிங் ரிட்டன் அப்படின்னு மாறும். ஸோ வந்து வில் ரைட் அப்படிங்கிறது வில் பி ரிட்டன், கேன் ரைட் அப்படிங்கிறது கேன் பி ரிட்டன். இதே மாதிரி தான் எப்போதுமே வந்து வரும். ஹேஸ் ரிட்டன் அப்படிங்கிறது ஹேஸ் பீன் ரிட்டனாக வந்து மாறும். அதுமாதிரி ஹேவ் ரிட்டன் அப்படிங்கிறது ஹேவ் பீன் ரிட்டனாக வந்து மாறும். ஹேட் ரிட்டன் அப்படிங்கிறது வந்து ஹேட் பீன் ரிட்டனாக வந்து மாறும். மஸ்ட் ரைட் அப்படிங்கிறது மஸ்ட் பி ரிட்டனாக வந்து மாறும். ஓகே, இப்போ நம்ம வந்து எக்ஸாமில் பார்த்தோம் அப்படின்னா வந்து எந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ வந்து ஒரு கொஸ்டின் கொடுத்து நம்ம வந்து 4 ஆப்ஷனாக நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்து இதெல்லாம் பெஸ்ட் வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ கொஸ்டின் கஷ்டமாக கேட்டாலுமே இப்போ வந்து 4மே ஸ்டேட்மெண்ட் டைப்பில் கேட்காங்க. இந்த மாதிரி கேட்டாலுமே நம்ம வந்து எலிமினேஷன் மெத்தடில் இப்போ பேசிவ் வாய்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து இந்த வார்த்தை தான் இருக்கும், நமக்கு தெரியும், அப்படி தானே? ஓகே, ஸோ வந்து பேசிவ் வாய்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா மீ வந்து இருக்கும், தெம் இருக்கும், ஹெர் இருக்கும், ஹிம் இருக்கும். அப்படின்னா இந்த மாதிரியான வேர்டை வச்சே பார்த்தோம் அப்படின்னா எலிமினேட் பண்ணி ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், சாம் குக்ஸ் த ஃபுட்டு. ஸோ வந்து சாம் குக்ஸு. ஸோ குக்ஸு எப்படி இருக்குது? ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்குது. த ஃபுட்டு இதில் சாம் தானே நமக்கு வந்து சப்ஜெக்ட்டு, குக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து வெர்பு, த ஃபுட் அப்படிங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆப்ஜெக்ட்டு. ஸோ அப்போ நமக்கு வந்து அப்படியே பேசிவ் வாய்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆப்ஜெக்ட் முதல்ல போயிடும். அப்போ த ஃபுட்டு, அதுக்கப்புறம் வந்து வெர்பு வரும் அப்படின்னும், அப்படி தானே? ஸோ இது வந்து சிங்குலர் அப்படிங்கிறதுனால த ஃபுட் இஸ். ஏன்னா இப்போ சாம் பார்த்தோம் அப்படின்னா சிங்குலர், த ஃபுட் இஸ் குக்குடு பை. ஸோ த ஃபுட் இஸ் குக்குடு பை சாம். ஸோ இந்த சாம் பார்த்தோம் அப்படின்னா கடைசி சப்ஜெக்ட் கடைசியில் போயிடும். ஸோ பை சாமாக பார்த்தோம் அப்படின்னா வந்து மாறும். அவ்வளோ சிம்பிள், பை சாம். ஸோ இதில் வந்து ஒரு விஷயம் வந்து பாருங்கள், உங்களுக்கு பேசிவ் வாய்ஸ் இதே மாதிரி தான் வந்து இருக்கும். எப்படின்னா ஸோ வந்து லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு முன்னால் இந்த பை அப்படிங்கிற வேர்டு வந்து இருக்கும். ஸோ வந்து பைக்கு ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எப்போதுமே பைக்கு ரைட் சைடு தானே, பையோட ரைட் சைடு வந்து இதுதான். பைக்கு ரைட் சைடில் சப்ஜெக்டும் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வெர்பு வந்து இருக்கும். ஸோ அப்போ வந்து இதே மாதிரி தான் எப்போதுமே வந்து இருக்கும். ஸோ வந்து பை பேசிவ் வாய்ஸில் பை இருக்கும். ஸோ பிபி அப்படின்னு வச்சுக்கோங்க, பேசிவ் வாய்ஸில் பை இருக்கும். ஸோ வந்து இதோட ரைட் சைடில் சப்ஜெக்டும் லெஃப்ட் சைடில் வெர்பும் எப்போது இதே மாதிரி தான் வந்து இருக்கும். ஓகே, இப்போ அடுத்து பாருங்க, சாம் குக்குடு. ஸோ குக்குடு அப்படின்னா நமக்கு வந்து பாஸ்ட் டென்ஸ் ஆகிட்டு த ஃபுட்டு. த ஃபுட் வந்து முதல்ல வந்து போயிடும். இது பாஸ்ட் டென்ஸு. அப்போ சிங்குலர்னா நம்ம வந்து வாசு, ப்ளூரல்னா வேற வந்து போடுவோம். இங்கே வந்து சாம் ஒருத்தன் தான், அப்போ வாசு சிங்குலர். அதுக்கப்புறம் குக்குடு பை சாம். அதுமாதிரி பாருங்கள், பை இருக்குது, ரைட் சைடில் சப்ஜெக்ட்டு, லெஃப்ட் சைடில் வெர்பு. அடுத்து சாம் வில் குக் த ஃபுட்டு. ஓகே, த ஃபுட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு போயிட்டு. ஸோ வில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வில் பி, வில் குக் அப்படிங்கிறது வில் பி குக்குடாக வந்து ஆகிட்டு. அதுக்கப்புறம் சாமு பை சாமு, அவ்வளோ சிம்பிள். நம்ம வந்து இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம். வில் வந்து என்ன வந்து மாறும் அப்படிங்கிற மாதிரி இங்கே பாருங்கள். ஸோ வந்து வில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வில் பியாக வந்து மாறும், அப்படி தானே? அதுதான் இங்கே ரைட் அப்படிங்கிறது ரிட்டனாக வந்து மாறி இருக்கு. அதே மாதிரி தான் அங்கே குக் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா குக்டாக வந்து ஆயிருக்கு. அப்போது அதே மாதிரி தான் வில் அப்படிங்கிறது வில் பி ஆயிருக்கு, குக் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா குக்டாக வந்து மாறி இருக்கு. நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஜஸ்ட் இந்த டேபிள் மட்டும் தான். ஸோ நீங்கள் வந்து ஒன் டைம் எழுதி பார்த்தீங்க அப்படின்னாலே லைஃப் லாங் வந்து மறக்காது. ஓகே, சிம்பிள். நீங்கள் ஞாபகம் வேண்டியது இதுவும் மட்டும்தான். இதில் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணியே பார்த்தோம் அப்படின்னா படிச்சிடலாம். இப்போ ஹேஸ் ரிட்டன், ஹேவ் ரிட்டன், ஹேட் ரிட்டன் மூணுமே பாருங்கள் இதோட பீன் வந்து ஆட் ஆகுது. அப்போ ஹேஸு, ஹேவு, ஹேடு இந்த மூணுக்குமே பீன் மட்டும் வந்து ஆட் ஆகுது, அப்படி தானே? அப்போ யோசிச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம வந்து வில்லு கேன் அப்படி தான், வில் கேன் நம்ம வந்து காமனாக சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து இந்த ரெண்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா வில் பி ரிட்டன், கேன் பி ரிட்டன் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து மாறுது. அப்போ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து படித்து முடிச்சிடலாம். ஸோ வந்து நமக்கு வில்லு, கேனு, மஸ்ட்டு இந்த மூணும் பார்த்தோம் அப்படின்னா ஒரே மாதிரி வந்து இருக்குது. ஹேஸு, ஹேவு, ஹேடு இந்த மூணு ஒரே மாதிரி வந்து இருக்குது. ஏன்னா இப்போ வில் ரைட், கேன் ரைட், மஸ்ட் ரைட் இந்த மூணுக்குமே நமக்கு வந்து பி மாதிரி ரைட் அப்படிங்க ரிட்டனாக வந்து மாறுது. இப்போ குக் அப்படின்னா குக்டாக வந்து மாறும், அவ்வளோதான் சிம்பிள். அதே மாதிரி தான் இப்போ ஹேஸ் ரிட்டனுக்கு ஹேஸ் பீன் ரிட்டன், ஹேவ் ரிட்டனுக்கு ஹேவ் பீன் ரிட்டன் இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மாறுது. ஓகே, அடுத்துங்க பாருங்கள், சாம் இஸ் குக்கிங் த ஃபுட்டு. நம்ம வந்து அப்படி தான் என்ன பார்த்தோம், குக்கிங்.
ஸோ இங்கே வந்து ரைட்டிங் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கா. ஸோ ரைட்டிங் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பீயிங் ரிட்டர்னாக வந்து மாறுது. அப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து அதே மாதிரி தான். ஸோ வந்து த ஃபுட் இஸ் இங்கே வந்து நமக்கு ப்ரெசன்ட் டென்ஸ், இங்கே வந்து பாஸ்ட் டென்ஸ். ஸோ சாம் இஸ் குக்கிங் த ஃபுட். த ஃபுட் இஸ் பீயிங் குக்டு வந்துட்டா பை சாம். ஸோ இங்கே வாஸ் இருக்குது, அதனால் த ஃபுட் வாஸ் பீயிங் குக்டு பை சாம். அதுக்கப்புறம் சாம் இஸ் கோயிங் டு குக் த ஃபுட். த ஃபுட் இஸ் கோயிங் டு பி குக்டு பை சாம். அவ்வளோதான், சிம்பிள். அடுத்து பாருங்க, சாம் ஹேஸ் குக்டு த ஃபுட்டு. ஃபுட்டு முதல்ல வந்துருமா, த ஃபுட்டு ஹேஸ் அப்படிங்கிறது ஹேஸ் பீன். அப்பலாம் பார்த்தோமா, ஹேஸ் பீன், ஹேவ் பீன், ஹேட் பீன். அதுக்கப்புறம் குக்குடு அப்படியே வந்து இருக்கும், சாமு பை சாமு. அதுக்கப்புறம் சாம் ஹேட் குக்டு த ஃபுட்டு. த ஃபுட்டு முதல்ல போயிடும், ஹேட் குக்குடு என்னவா மாறும், ஹேட் பீன் குக்குடு. கடைசியில் பை சாம். அவ்வளோதான், முடிஞ்சிட்டு, சிம்பிள். ஸோ அப்போ சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆக்டிவ் வாய்ஸில் சப்ஜெக்டை முன்ன நிறுத்தி பேசுகிறோம், பேசிவ் வாய்ஸில் ஆப்ஜெக்டை முன்ன நிறுத்தி பேசுகிறோம். பேசிவ் வாய்ஸில் பார்த்தோம் அப்படின்னா யார் செஞ்சாங்களோ அவங்க வந்து கடைசியில் பை சாம், பை கார்த்திக், பை ஹிம், பை மீ அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து மாறிடுது. அவ்வளோதான், சிம்பிள். ஓகே. ஸோ பேசிவ் வாய்ஸ் எப்போது எப்படி இருக்குது, கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா பை அப்படிங்கிறது வருது. பைக்கு அடுத்து நமக்கு வந்து சப்ஜெக்டும் முன்னால் வெர்பு வந்து இருக்குது. பேசிவு பையி, பேசிவு பையி மறக்குமா, மறக்காது. ஸோ இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள் இதே ஃபார்மேட் தான் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எப்போதுமே வந்து வரும். ஸோ வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் ஷீ ரைட்ஸ் எ லெட்டர், லெட்டர்ஸ் ஆர் ரிட்டன் பை ஹெர். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பாஸ்டில் தே கிளீன் த ரூமு. நமக்கு தே வந்து என்னவா மாறும், தெம்மா வந்து மாறும், அப்படி தானே. த ரூம் முதல்ல கிளீன்டு. ஸோ கிளீன்டு அப்படின்னா வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ வாஸ் கிளீன்டு. ஸோ சிம்பிள். நம்ம இதுக்கு மேலே பார்த்தா அதே எக்ஸாம்பிள் நம்ம வந்து அகைன் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, இதை மட்டும் நீங்கள் வந்து நோட்ஸ் மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து இன்னும் டீட்டெயிலாக எக்ஸப்ஷனல் கேஸ் இந்த மாதிரி எல்லாமே நம்ம புக்கில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ புக்கு இருக்கவங்க புக்கை வச்சே படிங்க, நோட்ஸ் வந்து பார்க்க வேண்டாம். இப்போ நம்ம புக்கில் நம்ம வந்து ஒன் டைம் வந்து பார்த்துக்கலாம். நம்ம புக்கில் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து இருக்கும். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு கிராமரில் வாய்ஸஸ் பேஜ் நம்பர் 136 வந்து இருக்கும். ஸோ வந்து நம்ம பேசிக்லேருந்தே உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சரு ஃபார்மெட் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருப்போம். ஸோ வந்து வாய்ஸ்னால் என்ன வந்து எந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்த்த டேபிள் இந்த மாதிரி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து இருக்கும். ஸோ வந்து இங்கே வந்து எந்த மாதிரி மாறும், அதோட அந்த ஃபார்முலா என்ன, அந்த ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா எக்ஸப்ஷனல் கேஸ் இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து வரும். இதெல்லாம் இங்கே வந்து கொடுத்துருப்போம். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுத்துருப்போம். ஸோ வந்து இப்போ ஒரு டேம் பார்த்தோம் அப்படின்னா பேஸ் ஃபார்மில் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் பாஸ்ட் சிம்பிள் எப்படி மாறும், பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக வந்து எப்படி மாறும், இந்த மாதிரி வந்து எல்லா டேமும் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இந்த மாதிரி காமன் டேம் தான் பார்த்தோம் அப்படின்னா எப்போவுமே வந்து இருக்கும். நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். ஸோ வந்து புக் இருக்கவங்க இந்த புக் வந்து ஒன்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் கொஸ்டினை ப்ராக்டிஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஒரு முக்கியமான ஸ்பெஷல் கேஸ் நம்ம வந்து பார்த்துக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு சென்டென்ஸ் இருக்குது. அந்த சென்டென்ஸில் நமக்கு வந்து சப்ஜெக்ட் இருக்குது, வெர்ப் வந்து இருக்குது, ஆப்ஜெக்ட் வந்து இல்லை அப்படின்னா இந்த ஆக்டிவ் சென்டென்ஸை நம்ம வந்து பேசிவாக மாற்ற முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா மாற்ற முடியாது. ஏன், நம்ம வந்து இப்போ ஆக்டிவ் வாய்ஸில் பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்டை முன்னிறுத்துவோம் அப்படின்னோம். இதே பேசிவ் வாய்ஸில் முதல்ல ஆப்ஜெக்ட் தான் வரும் அப்படின்னோம். அந்த ஆப்ஜெக்டே இல்லை அப்படின்னா அங்கே நமக்கு வந்து பேசிவ் வாய்ஸாகவே நம்ம வந்து மாற்ற முடியாது. அப்போ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், ஹீ ஸ்லீப்பு. ஹீ அப்படிங்கிறது சப்ஜெக்டு, ஸ்லீப் அப்படிங்கிறது வெர்பு. இதுக்கப்புறம் ஆப்ஜெக்டே பார்த்தோம் அப்படின்னா வந்து இல்லை. அப்போ இந்த ஆக்டிவ் வாய்ஸை நம்ம வந்து பேசிவ் வாய்ஸாக மாற்ற வந்து முடியாது. அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, நம்ம வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னால் வாய்ஸஸ் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் அப்படின்னா என்னென்னே தெரியலனா கூட இப்போ இந்த ஒரு 5-6 நிமிஷம் தான் வந்து ஆயிருக்கும். இதுக்குள்ளே நீங்கள் வந்து கட்டாயமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸை எல்லாமே வந்து படித்து முடிச்சிருப்பீங்க. ஸோ இதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து எக்ஸாமில் வந்து வரும். கஷ்டமாக கேட்டாலுமே இந்த ரூல் தான். ஸோ ரூல் வந்து மாற போகிறது இல்லை. இப்போ ஈஸியான கொஸ்டின் அப்படின்னா வாட் இஸ் வாட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஆப்ஷனில் சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா வந்து 4 சிங்கிள் ஆப்ஷன் கொடுத்து வந்து கேட்பாங்க. ஸோ வந்து ஒரு ஃபில் த பிளாங்க் மாதிரி. கஷ்டமாக கேட்காங்க அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 4மே ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எதை வந்து கரெக்டாக வந்து மாற்றிருக்காங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல எதை தப்பாக வைப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து ஐ வந்த இடத்துல கடைசியில் மீயா வந்து மாறணும். ஸோ அந்த மாதிரி மீயா மாற்றாமல் பை ஐ அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து விஏ அஸ்ஸாக மாற்றாமல்
பை வி அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் அதை பேஸ் பண்ணி அப்போ வந்து பேசிவ் நமக்கு வந்து பேசிவ் ஃபார்மில் வி வந்து அஸ்ஸா மாறணுமா, இங்கே வந்து மாறலையே, அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. இந்த மாதிரி நீங்கள் வந்து எலிமினேஷன்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து 3 இடத்துல நீங்கள் வந்து கட் பண்ணிட்டு ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் பண்ணிடலாம். அவ்வளோ சிம்பிள். இல்லை அப்படின்னா இதில் பார்த்தோம் அப்படின்னா மிஸ்டேக் வந்து கொடுப்பாங்க. அதாவது உங்களுக்கு வந்து ஆக்டிவ் ஃபார்மில் ஹேஸ் ரிட்டன் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துட்டு பேசிவ் ஃபார்மில் வந்து அதே ஹேஸ் ரிட்டன் வந்து இருக்கும். இல்லை வில் ரைட் அப்படிங்கிறது வந்து கொடுத்துட்டு இங்கே வில் பி ரைட் அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து ரிட்டர்ன் ஆக்காம இல்லை வில் ரைட் அப்படின்னு கொடுத்துட்டு வெறுமனையாக பார்த்தோம் அப்படின்னா வில் ரிட்டர்ன் வந்து கொடுத்துருப்பாங்க. நமக்கு டக்குன்னு பார்த்தோம்னா சில சமயம் பி அந்த பி அப்படிங்கிறது ஞாபகம் வராது. அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போ இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்லாம் நீங்கள் பேசிக் இப்போ கண்டிப்பாக வந்து மறக்க மாட்டீங்க. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த 2 டேபிள், அதுக்கப்புறம் நம்ம வந்து புக்கில் காமிச்ச எக்ஸப்ஷனல் கேஸ், இதை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னாலே எந்த ஒரு கொஸ்டினாலும் நீங்கள் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இதே மாதிரி வந்து எல்லா டாபிக், ஸோ வந்து டென்ஸு, டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ், ஆர்டிகல், இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஸோ மற்றலாம் பார்க்கல அப்படின்னா அது வந்து பாருங்கள். நம்ம இதே மாதிரி டென்ஸும் பார்த்தோம்னா டீச் பண்ணியிருப்போம். ஸோ டென்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு சிம்பிள் சென்டென்ஸை வச்சு ஸோ ஒரு 5 நிமிஷம் ப்ராக்டிஸ் தான். அதை நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எப்போதுமே வந்து டென்ஸ் வந்து மறக்காது அப்படின்ட்டு இருப்போம். ஸோ வந்து டென்ஸ் வீடியோ பார்க்கலாம், டென்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஏன்னா டென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ டென்ஸ் வீடியோ எல்லாரும் வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.